ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 41ஆம் அதிகாரத்தின் பைபிள் எடுத்துட்டு வந்து திறக்காம இருக்கக்கூடாது. ஒருவேளை படிக்க தெரியாதவங்களாக இருந்தால் பரவாயில்லை. ஆனால் படிக்க தெரிஞ்சவங்க பைபிளை கொண்டு வந்து திறக்காமல் இருந்தீங்கன்னா அது நீங்கள் ஆராதனையில் உட்கார்றதுக்கு தகுதி இல்லைன்னு நான் சொல்லுவேன். முக்கியமான ஒரு நேரத்திற்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். இப்படி நாம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை கேட்கிற இந்த வார்த்தை தான் ஏதோ ஒரு நிலையில் நம்மை அவ்வப்பொழுது திடப்படுத்தி தேற்றி நம்மை நடத்தி கொண்டு வருகிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. 41ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் வாசிக்க கேட்கலாம். யோசேப்பு எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு முன்பாக நிற்கும் போது 30 வயதாய் இருந்தான். யோசேப்பு பார்வோனுடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு எகிப்து தேசம் எங்கும் போய் சுற்றி பார்த்தான். ஜெபிப்போம். யோசேப்பு எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு முன்பாக நிற்கும்போது 30 வயதாயிருந்தான். யோசேப்பு பார்வோனுடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு போய் எகிப்து தேசம் எங்கும் போய் சுற்றி பார்த்தான். கிருபை நிறைந்த நல்ல பிதாவே, உம்முடைய வார்த்தைகள் எங்கள் இதய பலகையில் எழுதப்படட்டும். இந்த சம்பவங்கள் எங்களுக்கு நன்றாய் தெரிந்த ஒன்றாய் இருந்தாலும் நோக்கமில்லாதபடி எந்த வார்த்தையும் நீர் பரத்திலிருந்து அனுப்ப மாட்டீர். நீர் அனுப்புகிறீர் என்றால் ஏதோ ஒன்றை உம்முடைய மக்கள் நடுவில் செய்ய போகிறீர். நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்கள் உம்முடைய வார்த்தையை நம்புகிறோம். உம்முடைய வார்த்தையை கேட்க எங்களுடைய செவிகள் திறக்கப்பட்டு இருக்கிறது. நீர் பேசுகிற தெய்வம், நீர் பேசுகிற தெய்வம், எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இங்கு நான் வாசித்த இந்த பகுதியில் யோசேப்பு எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு முன்பாக நிற்கும்போது 30 வயதாயிருந்தான். யாக்கோபுக்கு மொத்தம் 12 குமாரர்கள், ஒரு குமாரத்தி, ஆக 13 பிள்ளைகள். இப்படி ஒரு பெரிய குடும்பம் உடையவனாக யாக்கோபு வாழ்ந்து வந்தான். அவனுடைய குமாரர்களில் ஒருவன் தான் இந்த யோசேப்பு. இப்போ வேதத்தில் நான் வாசித்த இந்த பகுதியில் என்ன பார்க்குறோன்னா, 30 வயதாகும் போது ராஜாவாகிய பார்வோனுக்கு முன்பாக அவன் நின்றான் அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இந்த வசனத்தில் ஒன்றை நாம் அறிய வேண்டும். 30 வயதில் எகிப்தின் பார்வோனுக்கு முன்பாய் நிற்கிறான். அப்போ அவன் வீட்டில் இருந்த வருடம் என்ன, எந்த வருஷம் வீட்டில் இருந்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 37ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள். ஆனால் யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். நல்லா கவனிங்க, 17 வயசு வீட்டில் இருக்கிறான். யாக்கோபு 17 வயது, நல்ல வாலிபன். தன் சகோதரர்களோடு ஆடுகளை மேய்த்து கொண்டு வீட்டில் இருக்கிறான். 30 வயதுல எகிப்தில பார்வோனுக்கு முன்பாக நிற்கிறான்.
அப்போ இந்த இடைப்பட்ட காலம் என்ன காலம் அப்படின்னா 13 வருஷம். இடைப்பட்ட காலம் என்னது? சத்தமா சொல்லுங்க. அல்ல, இன்னும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். 13 வருஷம். இந்த 13 வருஷம் அருமையான கர்த்தருடையவர்களே, இந்த இடைப்பட்ட இந்த ஆண்டுகள் இவனுடைய வாழ்க்கையில பலவிதமான சூழ்நிலையை உருவாக்கினது. இவன் நல்ல தெய்வ பக்தி உள்ளவன், தெய்வத்திற்காக வாழணும்னு நினைக்கிறவன், தெய்வத்திற்கு பரிசுத்தமா இருக்கணும்னு நினைக்கிறவன், தேவனை கனப்படுத்துகிறவன், தேவ வார்த்தைக்கு நடுங்குகிறவன், இவ்வளவு திறமையான ஆவிக்குரிய அனுபவங்களும் ஆசீர்வாதங்களும் இளம் வயதிலேயே யோசேப்புக்கு இருந்த போதும், இந்த 17 வயதுல தொடங்கி இந்த 30 வயது ஆகிறதற்குள்ள இந்த 13 வருஷம் இருக்கு பாருங்க. அந்த வருஷத்தை நான் இப்படி சொல்லுகிறேன், அடிமைத்தனத்தின் வருடங்கள், துன்பத்தை கண்ட வருடங்கள், சிறையில் அடைக்கப்பட்ட வருடங்கள், தவறாய் குற்றம் சாட்டப்பட்ட வருடங்கள், பலவிதமான வேதனைகளை அனுபவித்த வருடங்கள், தனிமையில தவித்த வருடங்கள், வாழ்க்கையே இருண்டு போன ஒரு வருடம் இந்த 13 வருடம். இந்த வருடங்களில அவன் ஒரு நாள் கூட தேவனை தூசிக்கவும் இல்லை, தேவனை சந்தேகப்படவும் இல்லை, தேவனை விட்டு பின்வாங்கவும் இல்லை. தன்னுடைய முழு மனதோடு தேவனுக்குள்ள உறுதியாயிருந்தான். கரங்களை வை தொழிலே சொல்லுங்க பார்க்கலாம். பொதுவாக நம்ம அதிகமாய் கர்த்தரை தேடி கர்த்தரை கனப்படுத்தி உபவாசித்து ஜெபங்கள், வேத வாசிப்பு, ஊழிய பங்களிப்பு எல்லாம் நம்ம செய்தாலும் செய்து சரியாக இருக்கிறோம் என்கிற ஒரு மனநிலையில் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் மாறி மாறி அடிமைத்தனங்களும் வேதனைகளும் துன்பங்களும் கஷ்டங்களும் தனிமையும் இருளும் தவறான குற்றச்சாட்டுக்களும் மாறி 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 குடும்பத்தில் நம்முடைய தனிப்பட்ட வாழ்வில் வந்து கொண்டே இருக்கும்போது ஒரு காலகட்டம் வரும் பொழுது எப்பேற்பட்ட ஆவிக்குரிய மனிதனாக விசுவாசத்தில் ஒரு வீரனாக இருந்தாலும், நல்ல ஜெப வீரனாக இருந்தாலும், பரிசுத்தத்தில் வல்லவனாக இருந்தால் கூட இந்த போன்ற சூழ்நிலையில் தளர்ந்து போய் பலவீனப்பட்டு மனம் முறிந்து உடைந்து தளர்ந்து போகிறவர்கள் ஏராளம் பேர் உண்டு. ஏன் அநேகர் பின்மாற்றத்தில் போகிறாங்க? ஏன் சபைக்கு வந்த அநேகர் வரல? ஒரு குடும்பத்தில் ஒரு பிள்ளை ஜெபத்திற்கு வரல அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாட்ட 2 வாரமாக உங்கள் மகனை காணுமே, எங்கே வரல அப்படின்னு கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? ஐயா வர சொன்னால் வரமாட்டேங்கிறான், போய் 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 என்ன பார்த்தோம், போய் 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 என்னத்தை பார்த்தோம், தவறாமல் ஆலயத்தில் போய் என்னத்தை தான் பார்த்தோம், குடும்பத்தில் வீட்டில் இருக்கிறது தானே அப்படியே தானே இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தை இப்படி சொல்லிட்டு வர மறுக்கிறான். அப்போ யோசித்து பாருங்க, ஒரு காலம் வந்தவன், ஒரு காலம் ஆண்டவர் நல்லவன் ஆராதிச்சவன், ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவன் நினைத்தது நடக்காம மாறி போன போது வாழ்க்கையில் ஒரு விதமான பின்மாற்றம் மனதில் அடைந்து காலப்போக்கிலே அது வெளியரங்கமான செயல்பாடுகளில் உண்டாகி இப்போ பார்த்தீங்கன்னா முழுக்க ஆராதனைக்கு வராமல் தேவனை தேடாம மனம் போல போகிற நிலைமை. இப்படி சோர்ந்து போகிற நிலைகள் மனித வாழ்வில் வரத்தான் செய்யும். ஆனால் இந்த யோசேப்பை நாம் உற்று பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான சூழ்நிலை காலங்கள் அவன் வாழ்வில் கண்டபோது கூட ஒரு நாளும் கர்த்தரை விட்டு அவன் பின்வாங்கவும் இல்லை, கர்த்தரை மறுதலிக்கவும் இல்லை, அவன் சோர்ந்து துக்கப்பட்டு போனதும் இல்லை.
அவன் உறுதியாயிருந்தான். அவன் உறுதியாயிருந்தான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த பகுதியை நேற்று இரவு யோசித்து வாசித்து தியானித்து கொண்டு இருந்த நேரத்தில் இந்த 13 ஆண்டுகள் இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில் பெரும் 13 ஆண்டுகள் வெளி பார்வையில் அந்த யோசேப்பை பார்க்கும் பொழுது 13 வருஷம் இவன் வாழ்க்கையில் வீணாய் போயிடுச்சு. 13 வருஷம் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு வேதனையை அனுபவிச்சிட்டான். நீண்ட ஆண்டுகள் பிரச்சனையிலே இவன் காலத்தை போக்கிட்டான். அப்படின்னு தான் உலக கண்கள் பார்க்கும், உலகத்தினுடைய சிந்தனைகள் யோசிக்கும். ஆனால் நேற்று இரவு இதை நான் தியானித்து கொண்டு இருந்த பொழுது இந்த 13 வருஷங்கள் என்ன வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவன் யோசேப்புடைய வாழ்க்கையை வடிவமைக்கும் காலமாயிருந்தது. கரங்களை வைத்து புரிஞ்சவங்க சத்தமா ஒரு அழிலே சொல்லுங்க. யோசேப்பினுடைய வாழ்வில தேவன் வடிவமைக்கும் காலமாக இருந்தது. இந்த 13 வருஷம் யோசேப்பினுடைய வாழ்க்கையில ஆண்டவர் உருவாக்கும் காலமாக இருந்தது. யோசேப்பை உருவாக்குகிற ஒரு காலமாக இந்த காலத்தை ஆண்டவர் தம்முடைய கரங்களில் எடுத்துக்கொண்டார். இந்த 13 ஆண்டுகள் யோசேப்பினுடைய வாழ்க்கையில உருமாற்றுகிற ஒரு காலமாய் தேவன் வைத்திருந்தார். ஒரு சிற்பி எடுத்துக்கோங்க, ஒரு கையில சுத்தி ஒரு கையில உளியை எடுத்துக்கொண்டு தனக்கு முன்பாக இருக்கிற ஒரு பெரிய பாறையை அவன் பார்க்கும் பொழுது தன்னுடைய மனதுக்குள்ள அவன் நினைக்கிற ஒரு படத்தை, தன்னுடைய மனதுக்குள்ள அவன் வரைந்திருக்கிற தன்னுடைய மனதில் வைத்திருக்கிற அந்த படத்தை அவன் மிக அழகாக என்ன செய்கிறான்னா, அந்த உளியிலும் அந்த சுத்தியும் கையில் வைத்து செதுக்கி கொண்டே இருக்கிறான். ஒரே நாளில் ஒரு சிற்பி ஒரு பாறையை, பெரிய பாறையை எடுத்து அவன் செதுக்கி உருவமாக்கிட்டான்னு சரித்திரம் இல்லை. ஒரு உருவத்தை அவன் செதுக்கி முடிக்கிறதற்கு பல நாட்கள், பல வாரங்கள், பல மாதங்கள் எடுத்துக்கொள்ளும். யோசித்து பாருங்க. குறிப்பாக ஒரு முக பாவனையில அவனுடைய செயல்பாடு இருக்குன்னு வைங்கல, அந்த சிற்பி அந்த கண்ணை அவன் செதுக்கி ஒரு அழகான கண்ணு, அழகான மூக்கு அவன் செதுக்கணும் அப்படின்னா அது போன்ற இடங்கள்ல வேகமா என்ன செய்ய மாட்டான், அடிச்சு உருவாக்க மாட்டான். சில நேரங்களில் மெதுவாய் தட்ட வேண்டிய இடங்களிலே தட்டி, அடிக்க வேண்டிய இடங்களில் அடித்து. யோசித்து பாருங்க, இவ்வளமாக அந்த உருவத்தை அவன் உருமாற்றுகிறான். ஒரு பாறையை ஒரு உருவமாக உருமாற்றுகிறான். நான் சொல்லுவேன், தேவன் யோசேப்பினுடைய வாழ்க்கையில இந்த 13 ஆண்டுகள் என்பது எதுன்னா, அவனை செதுக்கி அவனை உருமாற்றுகிற ஒரு காலமாயிருந்தது. இப்பொழுது இருக்கிற நிலையில இருந்து இன்னொரு நிலைக்கு அவனை தயார்படுத்துகிற ஒரு காலமாயிருந்தது. விசுவாசிக்கிறவங்க சத்தமா ஒரு அழிலே சொல்லுங்க பார்க்கலாம். இப்பொழுது இருக்கிற ஒரு சூழ்நிலையில இருந்து, இப்பொழுது இருக்கிற ஒரு பிரச்சனையில இருந்து இன்னொரு இடத்திற்கு அவனை தயார்படுத்துகிற ஒரு காலமாய் கர்த்தர் அந்த காலத்தை தன்னுடைய கரங்களில் வைத்திருந்தார். இந்த காலங்கள் தேவனுடைய வாழ்க்கையில தேவன் நிலைமையை, நிலை மாற்றங்களை ஏற்படுத்தும் காலமாயிருந்தது. இந்த காலம் தேவனுடைய திட்டம் வெளிப்படுகிற ஒரு காலமாயிருந்தது. ஒரு சத்தமாரிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த 13 காலங்கள் யோசேப்புடைய வாழ்க்கையில தேவன் உலகத்திற்கு தேவன் தயாரித்த தூதன் உருவாகும் ஒரு காலம். ஒரு இரட்சகனாக இந்த எகிப்திற்கு ஒரு தூதனாக பஞ்சத்தில் இருக்கிற மக்களையும் தேசத்தையும் பட்டணங்களையும் கிராமங்களையும் காப்பாற்றுவதற்காக ஒரு தூதன் தேவையாக
ஆண்டவர் இந்த உலகத்திற்கு தயாரித்த ஒரு தூதனாக உருவாக்கும் காலமாயிருந்தது. அருமையான கர்த்தருடையவர்களே, ஏன் இதை நான் இப்ப சொல்றேன்னா, இந்த காலம் உண்மையாகவே மறக்கப்பட்ட ஒரு காலம். இந்த காலம் என்ன காலம் சொல்லுங்க? யோசேப்பு எல்லாராலும் மறக்கப்பட்ட ஒரு காலம். ஆனா இந்த காலம் தேவன் மறக்கப்பட்ட காலமாய் அவருடைய வாழ்வில் தெரிகிறத, மறைக்கப்படாத ஒரு காலமாக இந்த 13 ஆண்டுகள் கர்த்தர் செயல்பட்டார். அருமையான கர்த்தருடையவர்களே, எனவே தான் நாம் இங்கு வாசிக்கிறோம், யோசேப்பு பார்வோனுக்கு முன்பாக நிற்கும் பொழுது 30 வயதாயிருந்தார். இப்பொழுது பார்வோன் பக்கத்துல யோசேப்பு நிற்கிறானே, இந்த யோசேப்பை நான் எப்படி பார்க்கிறேன்? பார்வோன் பக்கத்தில் நிற்கிற இந்த யோசேப்பை எப்படி பார்க்கிறேன்? யோசேப்பினுடைய சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். எவ்வளவோ அவமானப்பட்டு குழியில தள்ளப்பட்டு எவ்வளவோ பாடுகளில் வந்த ஒரு மனிதன், தவறான குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட மனிதன். இப்போ இந்த யோசேப்பு இப்ப எங்க இருக்கிறான்னா, பார்வோனுக்கு பக்கத்துல என்ன செய்கிறான்? நிற்கிறான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ இந்த யோசேப்பை நான் எப்படி பார்க்கிறேன் அப்படின்னா, மறக்கப்பட்ட யோசேப்பு மறைக்கப்படாத யோசேப்பாக கர்த்தர் அவனை மாற்றினார். இப்போ பார்வோனுக்கு பக்கத்தில் நிற்கிற இந்த யோசேப்பை எப்படி பார்க்கிறேன் அப்படின்னா, பரிசுத்தத்தின் சாட்சி வாழ்வு நிரூபிக்கப்பட்ட ஒரு யோசேப்பாக இந்த யோசேப்பை நான் பார்க்கிறேன். தவறான குற்றச்சாட்டுக்கள் எழுப்பப்படும் பொழுது உடனே யாரு பார்த்தாலும் என்ன நினைச்சிருப்பாங்க? இந்த யோசேப்பு ஏதோ குற்றம் செஞ்சனால தானே, இல்லைன்னா சிறைக்கு போகவானா? குற்றம் இல்லாமல் சிறைக்கு போவது முடியுமா? ஏதோ ஒன்று சொல்லிட்டு ஏதோ பொய் சொல்றான், இல்லைன்னு செஞ்சுட்டு செய்யலன்னு சொல்றான் அப்படின்னு அவனுடைய பரிசுத்த ஜீவியம் கெட்டது போல, அவனுடைய பரிசுத்த வாழ்க்கை சீரழிந்தது போல, அவனுடைய பரிசுத்த வாழ்வு ஏதோ ஒரு குற்றம் சாட்டப்பட்டது போல காணப்பட்டது. ஆனா இப்போ பார்வோன் பக்கத்தில் இருக்கிற யோசேப்பை எப்படி பார்க்கிற அப்படின்னா, பரிசுத்தத்தின் சாட்சி வாழ்வு நிரூபிக்கப்பட்ட ஒரு யோசேப்பாக யோசேப்பை பார்க்கிறேன். பார்வோன் பக்கத்தில் இருக்கிற அந்த யோசேப்பை எப்படி நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னா, இதுவரைக்கும் உலகத்தின் பார்வையில யோசேப்பு சிறையில இருந்ததாக பார்த்தாங்க. ஆனா இப்போ பார்வோன் பக்கத்தில் நிற்கிற யோசேப்பை எப்படி பார்க்கிறேன்னா, சிறையில் இருந்து சிங்காசனம் வரைக்கும் உயர்த்தப்பட்ட ஒரு யோசேப்பாய் பார்க்கிறேன். கரங்களை உயர்த்தி சத்தம் அவர்களிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பார்வோன் பக்கத்தில் நிற்கிற இந்த யோசேப்பை எப்படி பார்க்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பஞ்ச காலத்துல தேசத்துல ஜனங்களை காப்பாற்றும், பஞ்ச காலங்களிலே ஜனங்களை தப்புவிக்கும் ஒரு தேவ தூதனாக யோசேப்பை நான் பார்க்கிறேன். கரங்களை வைத்து ஒரு அழிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடையவர்களே, நான் சொல்லுவேன், இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு நோக்கத்தோடு ஒரு வாக்கு தத்தத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருப்பார். கொடுத்திருக்கிறாரா இல்லையா? வாக்கு தத்தம் பெற்றவங்க, வாக்கு தத்தம் தேவன் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் அப்படின்றவங்க எல்லாம் கரங்களை வைத்து ஒரு அழிலே சொல்லுங்க பார்க்கலாம். சரி, வாக்கு கொடுக்கல, எனக்கு ஒரு சொப்பனத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் அப்படின்றவங்க கையை வைத்துங்க பார்க்கலாம். சத்தமொழிலே சொல்லுங்க பார்க்கலாம். அதுவும் வாக்கு தத்தம் தான். சொப்பனத்தையும் கொடுப்பார். சில நேரங்களில் தரிசனத்தை, அவர் செய்ய போகிற காரியத்தை எப்படி கொடுப்பார்? தரிசனமாய் கொடுப்பார். அப்போ நம்ம எல்லாரும் யாரு அப்படின்னா, தேவனுடைய வாக்கு பெற்றவங்க, தேவ தரிசனம் பெற்றவங்க. ஏதோ ஒரு சொப்பனத்தை நம்முடைய வாழ்விலே நிறைவேற்றுகிற சொப்பனத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருப்பார். ஆனா நம்முடைய மனது எப்படி இருக்குன்னா,
தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில நிறைவேறணும், தேவனுடைய திட்டம் என் வாழ்வில் செயல்படணும் என்கிற மனதோடு நம்ம எல்லாம் ஆவலோடு காத்திருப்போம். ஆனால் அந்த வாக்கு தத்துவத்திற்கும் நம்முடைய வாழ்க்கையில் இப்போ நடக்கிற நடைமுறைக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இருக்காது. நம்முடைய பக்தி வீணாய் போனது போல, நம்முடைய பரிசுத்தம் வீணாய் போனது போல, நம் தேவனை தேடின நாட்கள் வீணாய் போனது போல, நம் தேவனுக்காக வைராக்கியம் கொண்டு வாழ்ந்த அந்த நாட்கள் எல்லாம் வீணாய் போனது போல, எல்லாமே முடிந்து போனது போல ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில நமக்கு இருக்கலாம். அருமையான கர்த்தருடையவர்களே, இந்த யோசேப்பு பாவமே செய்யலைங்க. ஆனா பாவமே செய்யாத யோசேப்பு துன்பப்படுத்தப்பட்டான். அவன் அடைந்த துன்பத்திற்கு பாவம் காரணம் என்று சொல்ல, பாவமே செய்யல, ஆனா துன்பப்படுத்தப்பட்டான். இன்றைக்கு சபைகளில் அப்படி உண்டு. குற்றமே செய்யாதபடி குற்றங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிற பலர் உண்டு. இயேசுவை குறித்த வேதத்தில் பாருங்க, இயேசு என்ன குற்றம் செஞ்சாரு? இயேசுவை குறித்த வேதம் என்ன சொல்லுது? ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை எடுங்க, 4, 5 வசனத்தை வாசித்து பாருங்க. ஏசாயா 53, 4, 5 வாசித்து பாருங்க. மெய்யாகவே மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு, அவர் நம்முடைய பாடுகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவர் காயப்பட்டது எதற்கு? அவர் நொறுக்கப்பட்டது எதற்கு? அவர் செய்த குற்றத்தினாலயா? அவர் செய்த பாவத்தினால நொறுக்குதல் வந்ததா? நான் சொல்லுவேன், இயேசு ஒரு பாவம் கூட செய்யல, ஆனா அவருடைய வாழ்க்கையில குற்றம் சாட்டப்பட்டார். இயேசு ஒரு பாவம் செய்யல, ஆனாலும் எண்ணற்ற காயங்கள் அவருடைய வாழ்விலே பட்டார், அவமானப்பட்டார். அருமையான கர்த்தருடையவர்களே, நான் சொல்லுவேன், யோசேப்பு பாவம் இல்லாத ஒரு வாழ்வு வாழ்ந்தாலும் அவருடைய வாழ்வில் துன்பங்கள் அதிகரித்தது. யோபுடைய வாழ்க்கையை பாருங்க, முதல் வசனமே சொல்லுது, ஊட்ஸ் தேசத்தில் யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் யாரு? உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனா இருந்தான் அப்படின்னு ஒரு மனிதனை குறித்து வேதம் அழகாய் சாட்சி சொல்லுது. ஆனா அவன் வாழ்க்கையில பாருங்க, எண்ணற்ற துன்பம், சுகமில்லாத வாழ்வு, பலனில்லாத வாழ்வு, வேதனை நிறைந்த வாழ்வு, இழப்பான வாழ்வு. பாவம் செய்ததுனாலயா? இல்ல, ஒரு பாவம் செய்யல. ஆண்டவரே சொல்றாரு, யோபு உத்தமன், என் தாசனாகிய யோபை கண்டாயா, அவன் உத்தமன். ஆண்டவரே அவனை குறித்து சாட்சி சொல்றாரு. ஆனா அவன் வாழ்க்கையில தான், நான் வெளிச்சத்திற்கு காத்திருக்கிற எனக்கு இருள் வந்தது, நான் பயந்த காரியம் எனக்கு வந்து நேரிட்டது. துன்பம், துயரம், தனிமை, வேதனை எல்லாம் அனுபவித்தான். எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டான், ஒதுக்கப்பட்டான். அருமையான கர்த்தருடையவர்கள், இதெல்லாம் பாடுகளால வந்ததா? பாவத்தினால வந்ததா? இல்ல. தானியேலை பாருங்க, கர்த்தருக்காக ஒரு பிரதிஷ்டை வாழ்க்கை வாழ்ந்த அவனுடைய வாழ்க்கையில ஏராளமான குற்றச்சாட்டுக்கள் வந்தது. அருமையான கர்த்தருடையவர்களே, ஆனா எல்லாம் வந்துச்சு. ஆனா கர்த்தர் அவைகளில் இருந்து தம்முடையவர்களை கர்த்தர் உயர்த்தினார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், சந்தோஷமாய் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு செய்திக்கு ஒரு சின்ன தலைப்பை கொடுத்துட்டு 10:30 முடிக்கணும்னு நினைச்சேன். 4 நிமிஷம் தான் இருக்கு.
அதனால வேகமாக குறிப்பை சொல்ல போகிறேன். நான் விவரமாக பேசலை, குறிப்பை மாத்திரம். ஏன்னா நீங்கள் வேத பண்டிதர்கள், வேத அறிவு உடையவங்க. நான் சொல்கிறத நீங்கள் வீட்டில் போய் நீங்கள் அதை தியானிங்க, சரியா? சரி, ஒரு தலைப்பை கொடுக்குறேன். நிச்சயமாகவே உங்களுக்கு அந்த நாள் வந்துவிட்டது. ஆமென் சொன்னீங்க பார்த்தீங்களா? உங்களுக்கு நாளத்தனையாய் அந்த நாள் வந்துவிட்டது. சில நேரங்களில் வார்த்தையை விசுவாசிக்க மனம் இல்லாதனால தான் அப்படியே இருப்பாங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்லுவார், விசுவாசம் இல்லாத மாறுபாடு உள்ள சந்ததி அப்படின்னு சொன்னார். என்ன அர்த்தம்னா, அந்த கூட்டம் கூட சபையில் இருக்கும். அதனால தான் ஆண்டவர் சொல்ல, விசுவாசம் இல்லாத மாறுபடுகிற சந்ததியே, எது வரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், பொறுமையாக இருப்பேன். இவங்களால விசுவாசித்தவங்க தான் ஆமென் அல்லேலூயா அப்படின்னு வருதுன்னா, அவங்க அந்த வார்த்தை என்ன செய்கிறாங்க, உள் வாங்குகிறாங்க. அந்த வார்த்தை அவங்களை பலப்படுத்தி பலனாக்க போகிறது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? சரி, தலைப்பை சொல்லுங்க பார்க்கலாம். நிச்சயமாகவே மே மாதம் 4ஆம் தேதி, சொல்லுங்க, 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பகல் 10:30 மணிக்கு வந்திருக்கிற உங்களுக்கு அந்த நாள் வந்து விட்டது. சொல்லுங்க, அந்த நாள் வந்து விட்டது, அந்த நாள் வந்து விட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நாள் என்ன நாள்? வேகமா அந்த நாள் என்ன? அந்த 13 ஆண்டுகள் கர்த்தர் அவனை உருவாக்கி, இந்த 13 ஆண்டுகளுக்கு பின்பு கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில் என்ன செய்தார் என்பதை வாக்குத்தத்தமாக சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவதாக உயர்த்தப்படும் நாள். சொல்லுங்க, உயர்த்தப்படும் நாள். சந்தோஷமா சொல்லுங்க பார்க்கலாம். என்ன நாள்? உயர்த்தப்படும் நாள். விசுவாசிக்கிறீங்களா? நீங்க இப்படியே இருப்ப நினைக்கிறீங்களா? நீங்க நினைச்சாலும் பரவாயில்லை, நீங்க நினைக்கிறது போல ஆண்டவர் விட போகிறது இல்லை. உங்களை ஆண்டவர் உயர்த்த போகிறார். அப்ப இவ்வளவு காலம் என் வாழ்க்கையில் ஏன் இப்படி இருந்ததுன்னா, அதுதான் கர்த்தர் உங்களை உருவாக்கின படிகள், நாட்கள். உங்க விசுவாச ஜீவியம், உங்க நம்பிக்கை நாட்கள். நீங்க உறுதியாய் அந்த நாட்களில் உறுதியா இருந்தீங்க இல்லையா? அதற்கு தான் உங்க வாழ்க்கையில இந்த நாள் வந்து விட்டது. என்னன்னா, உயர்த்தப்படும் நாள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்லுவேன், நீங்க உயரணும், வாழ்க்கையில உயரணும், குடும்பத்துல உயரணும், ஏதாவது ஒரு தொழிலை செய்து உயரணும் நீங்க நினைக்கலாம். நீங்க நினைக்கிறது தப்பே இல்லை, நீங்க முயற்சிக்கிறது தப்பே இல்லை, பிரயாசப்படுகிறது தப்பே இல்லை. ஆனா இந்த பலிபீடத்திலிருந்து நான் ஒன்றை தைரியமாய் சொல்லுவேன், உன்னுடைய அறிவினால, உன்னுடைய முயற்சினால, உன் படிப்பினால உன்னை ஒரு நாளும் உயர்த்த முடியவே முடியாது. பைபிள்ல கடைசியில் எழுதி வச்சுக்கோங்க, இன்னைக்கு நேரம் போட்டு, என்னால என் வாழ்க்கையை உயர்வடைய செய்ய முடியாதுன்னு எழுதி வச்சுக்கோங்க. உங்களால ஒரு நாளும் உயர முடியாது. இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? என் பிள்ளை நல்லா படிச்சுட்டானா, ஆராதனைக்கே வராம வீட்டில் உட்காந்து படிக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டு வருவான். அவன் வீட்டில் உட்காந்து படிப்பான்னு நினைக்கிறீங்க? இப்படி இருக்கிற பெற்றோரெல்லாம் உண்டு. அவன் சொல்லுவான், நான் படிக்கணும், எக்ஸாம் இருக்கணுவான். இவங்க அதை நம்பிட்டு விட்டுட்டு வருவாங்க. நான் சொல்லுவேன், ஆராதனைக்கு வராம, தேவனை தேடாம, தேவ சமூகத்தில் இல்லாம படிப்புனால பிள்ளை உயர்ந்துருவான், ஏதோ பிரயாசப்பட்டு முன்னுக்கு வந்துடலாம். நான் சொல்ல முடியவே முடியாது. ஏன் முடியாது அப்படின்னா, தாவீது மிக அழகாய் சொன்னா, யாரையும் உயர்த்த, யாரையும் மேன்மைப்படுத்த உம்முடைய கரத்தினால மட்டுமே ஆகும். தேவ மனிதனாகிய தீர்க்கதரிசி ஆகிய தாவீது, தேவனுடைய தாசனாகிய தாவீது, தேவனுடைய இருதயத்திற்கு பிரியமாய் வாழ்ந்த தாவீது சொல்லுகிறான், எவரையும் மேன்மைப்படுத்த, எவரையும் உயர்த்த உம்முடைய கரத்தினால மாத்திரம்தான். அப்ப உயர்வு எங்க இருக்குன்னா, கை எப்படி வச்சுக்கோங்க,
கர்த்தருடைய கரத்துல தான் என்னுடைய வாழ்க்கையின் உயர்வே இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் பார்க்கறான், நான் எப்படி இவ்வளோ உயரத்திற்கு போனேன். என்னுடைய அண்ணெல்லாம் யுத்த வீரனா இருந்தவங்க, என்னுடைய அண்ணெல்லாம் பட தளபதிகளா இருந்தவங்க, ராணுவ வீரர்களா இருந்தவங்க, இவர்களெல்லாம் வராம வனாந்தரத்தில் ஆடு மேய்ச்ச இருந்தன்னா எப்படி இவ்வளோ உயரத்துக்கு வந்த அப்படின்னா, அவன் சொல்றான், இது உம்முடைய கரத்தினால மாத்திரம்தான் ஆகும். ஆமென், அல்லேலூயா. அன்னாள் கூட சொல்லுகிறா, மிக அழகாய் சொல்லுகிறா, புழுதியில இருந்து குப்பையில இருந்து எங்க உயர்த்துவாரா? ராஜாக்கள் உட்காருகிற இடத்துல உட்கார வைக்க அவரால் மாத்திரம்தான் முடியும். அல்லேலூயா. நிச்சயமாகவே உங்களுக்கு அந்த நாள் வந்து விட்டது. எந்த நாள்? நீங்க எதிர்பார்த்த உயர்வின் நாள். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்களுடைய சோதனையின் காலம், தேவன் உங்களை பரிசோதித்த காலம், தேவன் உங்களுடைய வாழ்க்கையில புடமிட்ட காலம் முடிவு பெற்று கர்த்தரால் உண்டாக்குகிற உயர்வு உங்களுடைய வாழ்வில் வந்து விட்டது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிற நீங்க இந்த வார்த்தையை நம்பாம போகலாம், விசுவாசிக்க கூட முடியாமல் போகலாம். சவுலிடத்தில் தீர்க்கதரிசி சாமுவேல் சொல்லுகிறார், இஸ்ரவேலுடைய அபேட்சை யாரை நாடி இருக்கிறது? உன் தகப்பனுடைய குடும்பத்தை அல்லவா, உன்னை அல்லவா அப்படின்னு சொல்லும் பொழுது தீர்க்கதரிசியை பார்த்து அவன் சொன்னா, அபத்தம் பேச வேண்டாம், இதெல்லாம் நடக்குமா? இஸ்ரவேலுடைய ராஜாவாக நான் வர முடியுமா? என் கோத்திரம் என்ன கோத்திரம் தெரியுமா? சின்ன கோத்திரம். அதுல என் குடும்பம் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்க தெரியுமா? அற்பமான குடும்பம். நான் சொல்லுவேன், அப்படிதான் உங்க மனசு சொல்லும். ஆனா தேவ வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க சூழ்நிலை அப்படி இருக்கலாம், தேவ வார்த்தையை சொல்லுகிறேன். கர்த்தர் இந்த மாதம் உங்களை அளவில்லாத எட்டாத ஒரு உயரத்திற்கு கர்த்தரே கரம் பிடித்து உங்களை தூக்கி செல்ல போகிறார். உங்களுடைய விசுவாசத்தை கண்டு, உங்களுடைய பக்தியை கண்டு, உங்களுடைய ஜெப ஆவியை கண்டு, உங்களுடைய பரிசுத்தத்தை கண்டு, உங்களுடைய விசுவாச உறுதியை கண்டு கர்த்தர் உயர்த்துகிறவராய் இருக்கிறார். அருமையான கர்த்தருடையவர்களே, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். எங்க வாழ்க்கையில நடந்த சம்பவங்களில என்றைக்கோ சீரழிந்திருக்க வேண்டிய எங்களையே உயர்த்தி கர்த்தர் வைத்திருப்பார். ஆனா உங்களை உயர்த்துவார். இரண்டாவதாக, நிச்சயமாகவே உங்களுக்கு அந்த நாள் வந்துவிட்டது. என்ன நாள் அப்படின்னா, நிந்தை மாறும் நாள். நிந்தை மாறும் நாள். என்ன நாள் சொல்லுங்க பார்க்கலாம். நிந்தை அனுபவிச்சிங்கல்ல, காரணமே இல்லாதபடி யோசித்து பாருங்க. ஒரு சொப்பனம், கர்த்தர் கொடுத்த ஒரு வாக்கு தத்துவம், கர்த்தர் வெளிப்படுத்தின ஒரு வார்த்தைக்காக முதலாவது சகோதரர்களால் வந்த பகை, சகோதரர்களால் வந்த நிந்தை, அவமானம், போன இடத்துல யோசித்து பாருங்க எவ்வளோ நிந்தைகள். இதெல்லாம் நீங்க கற்பனை செய்து பார்க்கணும். போத்திபாருடைய வீட்டில் குற்றம் செய்யல, தவறு செய்யக்கூடாது என்பது ஓடி வருகிறான். ஆனா பொய் சொல்லி அவனை சிறையில் அடைக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கிறவங்க என்னென்ன பேசியிருப்பாங்க, என்னென்ன தூசிச்சிருப்பாங்க. எங்கேயோ இருந்து அடிமையா வந்த உனக்கு இப்படி ஒரு ஆசையா, இப்படி என்னென்ன பேசியிருப்பாங்க. ஆனா நான் சொல்லுவேன், அந்த 13 வருஷம் இந்த பாதையில நிந்தையில இருந்தது உண்மை. ஆனா அவன் வாழ்க்கையில காலமெல்லாம் நிந்தையில இல்லை, நிந்தை மாறும் நாளாய் மாறினது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அன்னாளுடைய வாழ்வில இருந்த நிந்தையை பாருங்க. அந்த நிந்தை அவளால் தாங்க முடியல, சாப்பிட முடியல, தூங்க முடியல, தனிமை, அழுகை, வேதனை. ஆனா அந்த நிந்தையின் நேரங்களில தேவ சமூகத்திற்கு சென்று
அந்த நிந்தை மாற்றப்படுவதை கண்டால். நான் சொல்லுவேன், ரெண்டாவது, உங்கள் நிந்தை என்ன செய்யும்? உங்கள் மேலே ஏதோ ஒரு நிந்தை இருக்குல்ல, ஏதோ ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல, நான் சொல்லுவேன், இந்த மாதத்தில் கர்த்தர் தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்வில் இருக்கிற அந்த நிந்தையை முற்றிலும் புரட்டி போடுகிறார். கர்த்தரே புரட்டி போடுகிறார். அல்லேலூயா. மூன்றாவதாக அந்த நாள் வந்துவிட்டது உங்க வாழ்க்கையில. என்ன நாள் அப்படின்னா, இருளுக்குள்ளே இருந்த அந்த நாள் அது. யோசேப்புடைய வாழ்க்கை 13 வருஷம் எதுல இருந்தானா? இருளுக்குள்ள இருந்தான். அவன் எதையாவது செய்யணும்னு நினைச்சா செய்ய முடியாது, எங்கேயாவது போகணும்னு நினைச்சா போக முடியாது, தன்னுடைய நீதி நியாயத்தை யாரிடத்திலாவது பேசணும்னு நினைச்சா பேச முடியாது, எதையுமே செய்ய முடியாது, எங்கேயுமே போக முடியாது. ஒரு இருட்டிலே அடைக்கப்பட்டது போல யோசேப்பினுடைய வாழ்வு இருந்தது. அருமையான கர்த்தருடையவர்களே, நான் சொல்லுவேன், அந்த நாள் வந்து விட்டது. எந்த நாள்னா, இருளிலே இருந்த அந்த நாள் உங்க வாழ்விலே ஒளியிலே கொண்டு வந்து பார்வோனுக்கு முன்பாக கர்த்தர் நிற்க பண்ணினார். இதை நான் எப்படி பார்க்கிறேன்னா, இருளிலே இருந்த யோசேப்பு இப்போ முழு தேசம் பார்க்கும் ஒரு வெளிச்சத்திலே கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தினார். அல்லேலூயா. உங்களுடைய நீதியை கர்த்தர் வெளிச்சத்தில் கொண்டு வருவார். உங்களுடைய உண்மையை கர்த்தர் வெளிச்சத்தில் கொண்டு வருவார். உங்களுடைய பாடுகளுக்குரிய பலனை கர்த்தர் வெளிச்சத்தில் கொண்டு வந்து காட்டுவார். நீங்கள் இருளில் இருக்க போகிறது இல்லை, கர்த்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். மிகா 7ஆம் அதிகாரம் 8-9 என்ன சொல்லுகிறது வாசிங்க. மிகா 7ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தை வேகமா வாசிக்கலாம். நானோவென்றால் கர்த்தரை நோக்கிக் கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். என் ரட்சிப்பின் தேவனுக்காக நான் காத்திருப்பேன். என் தேவன் என்னை கேட்டு அருளுவார். என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் இருளில இருக்கிறேன் என்று நீ சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால், நான் இருப்பது ஒருவேளை இருளா இருந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். அல்லேலூயா. நீ இருளில இருக்கிறியா? இருளில உட்கார்ந்து இருக்கிறியா? நான் சொல்லுவேன், கர்த்தர் உனக்கு வெளிச்சமாய் இருளில இருக்கிற உன்னை கர்த்தர் ஒளி உள்ள ஒரு நாளுக்குள்ள கொண்டு வருகிறார். சொல்லுங்க, முதல்ல என்ன சொல்லுங்க பார்க்கலாம். உயர்த்தப்படும் நாள் என் வாழ்க்கையில, சொல்லுங்க, என் வாழ்க்கையில வந்து விட்டது. சொல்லுங்க, நிந்தை மாறும் நாள் என்னுடைய வாழ்வில வந்து விட்டது. இருளில் இருந்த நான் வெளிச்சத்தில் வருகிற நாள் என் வாழ்வில் வந்து விட்டது. நாலாவதாக, யோசேப்பினுடைய வாழ்க்கையை நான் உற்று கவனித்த போது, யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுது, அவனை எகிப்திற்கு விற்று போட்டாங்களாம். சகோதரர்கள் என்ன செய்தாங்களா? விற்று போட்டார்களாம். ஆதியாகமத்தில் பார்த்தீங்கன்னா, அவனை விற்றார்கள். 20 வெள்ளிப்பணத்திற்கு அவனை என்ன செய்தாங்க? விற்றார்கள் அப்படின்னு சொல்லி வேதத்தில் இருக்கு. ஆனால் சங்கீதத்தில் வரும், அந்த விற்கப்பட்டு எகிப்திற்கு அவன் அடிமையாய் கொண்டு போகிற நேரம் தன்னுடைய எல்லா சகோதரருடைய முகங்களை பார்த்து யோசேப்பு கெஞ்சி அழுதானா. சொல்லுங்க, என்ன செய்தானா? கெஞ்சினானா. என்னை ஏன் விற்கிறீங்க? ஏன் என்னை தகப்பனை விட்டு பிரிக்கிறீங்க? ஏன் இங்க இருந்து என்னை இப்படி தனிமைப்படுத்த நினைக்கிறீங்க என்று அவன் கெஞ்சினானா, அழுதானா, ஈவிரக்கமில்லாதபடி. அப்ப யோசித்து பாருங்க, எங்க நீங்க சிரிக்கிறத பல பேர் பார்த்திருப்பான், ஆனா நீங்க அழுகிறத சொல்லுங்க, ஒரு சிலர் நீங்க தாங்க முடியாத அழுகிற காரியத்தை ஒரு சிலர் பார்த்திருக்கலாம். ஆனா பெரும்பாலான அழுக உங்க தனிமையிலேயே இருந்திருக்கும். உண்மைதானே? சொல்லுங்க, நீங்க அழுகிறத உலகம் பார்க்கணும்னு போய் அழுதுருப்பீங்க.
உங்க தனிமையில் நீங்க அழுதுருப்பீங்க. அருமையான கர்த்தருடையவர்களே, நான் சொல்லுவேன், யோசேப்புடைய வாழ்க்கையில சகோதரர்களை விட்டு பிரியும் பொழுது கெஞ்சுகிறான், அழுகிறான். அவன் கண்ணீருக்கு பதில் இல்லை. வந்த இடத்திலும் எவ்வளவோ தனிமையில் அழுதிருப்பான். நான் சொல்லுவேன், கண்ணீர் களிப்பாகும் நாள் வந்து விட்டது. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உங்களுடைய கண்ணீர் வெறுமனே சிந்தப்படல. நீ நினைக்கலாம் ஒவ்வொரு கஷ்டம் வரும்போதெல்லாம் இந்த காரியத்திற்கு சிந்தனை, அந்த கண்ணீரெல்லாம் மறைஞ்சு போச்சு. இல்ல, அது வெறுமனையாய் சிந்தப்படவில்லை. நீ வடித்த, நீ சிந்தின ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் அது ஒரு அறுவடைக்காக சிந்தப்பட்டு இருக்கிறது. நீ சிந்தின கண்ணீர் ஒரு அறுவடையாய் நீ பார்க்க போகிற. இது வரைக்கும் நீ சிந்தின கண்ணீர் ஒரு அறுவடையாய் என்ன செய்ய போகிற? இது என்ன சொல்லுது? அள்ளி தூவும் விதையை சுமந்து கொண்டு போகிறவன் சொல்லுங்க அழுது கொண்டே போவான். ஆனா அழுது கொண்டு விதைக்கிற, ஆனா அது அறுவடையாய் மாற்றப்படும். நீ எதற்கெல்லாம் அழுதியோ அதெல்லாம் அறுவடையாய் தேவனால் மாற்றப்பட போகிறது. சங்கீதம் 6:6 என்ன சொல்லுகிறது? வாசிக்கலாம். சங்கீதம் 6:6 வாசிங்க. இன்னொரு 35 எடுத்துக்கோங்க சீக்கிரம். என் பெருமூச்சினால் இளைத்து போனேன், என் பெருமூச்சினால் இளைத்தேன். ரா முழுதும் என் கண்ணீரால், ரா முழுவதும் என்னுடைய கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி, என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கிறேன். என் கட்டிலை நனைக்கிறேன். அப்ப இரவெல்லாம் சங்கீதக்காரன் என்ன செய்கிறான்? அழுது கண்ணீரினால படுக்கையும் கட்டிலையும் நனைச்சானா. அடுத்து 35 வாசிங்க. அவருடைய கோபம் ஒரு நிமிடம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும். ஒருவேளை சாயங்காலத்துல நீ இதை நினைச்சு அழுதிருப்ப, விடியற் காலத்திலே ஆனா உனக்கு ஒரு விடியற் காலை உண்டு, களிப்பு உண்டு, உனக்கு களிப்பு உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீ கண்ணீர் விட்ட காலம் உண்டானா அந்த கண்ணீருக்கு ஒரு களிப்பின் காலம் கர்த்தரால் வந்து விட்டது. அல்லேலூயா. நாமே நிறைய சாட்சி சொல்லலாம். இதுக்கெல்லாம் கண்ணீர் விட்டு அழுத, இதெல்லாம் கர்த்தர் எனக்கு என்ன செய்தா, அதை நினைச்சு பாருங்க. கண்ணீரை களிப்பாய் மாற்றின சம்பவங்களை நினைத்த தேவனை ஸ்தோத்தரிங்க. இந்த 5ஆம் மாதம் விசேஷித்த வண்ணமாய் கர்த்தர் உங்களை மாற்ற போகிறார். ஆறாவதாக அருமையான கர்த்தருடையவர்களே, இந்த யோசேப்ப சகோதரர்கள் முற்றிலும் மறந்துட்டாங்க. வெறுத்ததுனால அவனை மறந்து அவனை தள்ளி வித்துட்டு வந்துட்டாங்க. தகப்பனிடத்துல வந்து சொல்லிட்டாங்க, துஷ்ட மிருகம் அடிச்சிருச்சு, பீருண்டு போயிட்டான்னு சொல்லிட்டாங்க. இந்த யோசேப்பு இந்த மனிதரால் அல்லது எல்லா மனிதராலும் முற்றிலும் மறக்கப்பட்டவனாய் மாறிட்டான். முற்றிலும் மறக்கப்பட்டவனா. யாருமே அவனை நினைக்க முடியாது. ஒருவேளை அப்பா கூட என்ன நினைச்சிருப்பான், கொஞ்ச நாள் நினைச்சிருப்பான். இந்த 13 வருஷத்துல 2 வருஷம் 3 வருஷம் ரொம்ப அழுதுருப்பான். அதுக்கப்புறம் அவனும் சர்வ சாதாரணமா மாறி இருக்கும். எல்லாராலும் மறக்கப்பட்டான். ஆனா எல்லாரும் மனிதர்கள் எல்லாரும் மறந்தாலும் அவன் தேவனால் நினைவுபடுத்தப்பட்ட நாளாய் மாறினது. கர்த்தர் அவனை நினைத்தார். நான் சொல்லுவேன், மனிதனா மறக்கிறவன், தேவனா சத்தமா சொல்லுங்க நினைக்கிறவன். மனிதனா யாரு? அது உங்க கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், உறவுகளா இருக்கலாம். யாரா இருந்தாலும் ஒரு நாள் என்ன செய்வாங்க, ஒரு காலகட்டம் வரும்பொழுது மறப்பாங்க, மறந்து போவாங்க. ஆனா நான் சொல்லுவேன், மனிதன் மறக்கிறவன், ஆனா தேவன் நினைக்கிறவர். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் நினைச்சா எப்படி இருக்கும் தெரியுமா வாழ்க்கை? சொல்லுங்க எப்படி இருக்கும்? நோவாவை கர்த்தர் என்ன செய்தார்? நினைத்தார். அன்னாளை நினைத்தார். தேவனால் நினைவு கூறப்பட்ட வாழ்க்கை பாருங்க, அதெல்லாம் ஆசீர்வாதமாய் மாறினது. நான் சொல்லுவேன், இந்த தாவீதும் யோனத்தானும் ரொம்ப நண்பர்களாக இருந்தாங்க. கடைசியில் யோனத்தான் மறிச்சிட்டான், சவுலுடைய குமாரன் மறிச்சிட்டான். அதன் பின்பு தாவீது முழு தேசத்திற்கு ராஜாவாக வந்து தன்னுடைய ராஜ்யபாரத்தை தொடர்ந்து செய்யும் போது அவன் திடீர்னு சிந்திக்கும் பொழுது அந்த சவுலுடைய குடும்பத்தை அவன் நினைச்சு பார்த்தான். நினைச்சு பார்த்தவுடன் அவன் உள்ளத்துல தன்னுடைய படையாளிகளை பார்த்து கேட்கிறான்,
சவுலுடைய குடும்பத்திற்கு ஏதாவது நான் உதவி செய்ய வேண்டிய நிலைமை எதுனா இருக்கா அப்படின்னு கேட்ட உடனே அவனுக்கு நினைப்பூட்டுறாங்க, இது போல யோனத்தானுக்கு 2 கால்கள் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான், மேவி போசேத் அப்படின்னு சொன்ன உடனே தாவீது அவனை நினைத்து அவசரமாய் அவனை கொண்டு வர செய்து தன்னுடைய அரண்மனையில் தன்னுடைய உணவு ஆகார மேஜையில் தனக்கு முன்பாக உட்கார்ந்து, நீ ஒரு நாள் சாப்பிட்டுட்டு போன அனுப்பல, நீ நித்தமும் என்ன செய்வ? நினைச்சு பாருங்க, இந்த மேவி போஸ்ட் என்ன நினைச்சிருப்பான் தெரியுமா? தாத்தாவாகிய சவுலும் மறிச்சிட்டான், அப்பாவாக இருந்த யோனத்தானும் மறிச்சிட்டான், இனிமேல என்ன இருக்கு, என்ன வாழ்வு இருக்கு அப்படின்னு ஒன்றும் இல்லை. 2 காலம் முடம். யாராவது அவனை தூக்கிட்டு போனா தான் அவனால் எங்கேயாவது போக முடியும். அவனால் எதையும் தன் பலனை கொண்டு எதுவும் செய்ய முடியாது, சாதிக்க முடியாது. ஆனால் ஒரு மனிதனை நினைச்சு அவனுக்கே இப்படிப்பட்ட ஒரு வாழ்வு அரண்மனையில் வந்து ராஜா இஸ்ரவேலுடைய ராஜாவுக்கு முன்னாடி உட்கார்ந்து ஆகாரம் புசிக்கிற ஒரு நிலை வருமானா? மனிதன் நினைச்சாலும் இப்படி மாறுதுன்னா தெய்வம் நினைச்சா எப்படி மாறும் என்பதை மறந்து போகவே கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனால் நினைவுபடுத்தப்படும் நாள். கர்த்தர் இந்த மாதம் உங்களை நினைக்கிறார், உங்க குடும்பத்தை கர்த்தர் நினைக்கிறார். நீங்க மறக்கப்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் மறைக்கப்பட்டவர்கள் அல்ல, தேவனால் நினைவுபடுத்தப்படுகிறவர்கள். அது மாத்திரமல்ல, கடைசியாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். உங்கள் தரிசனம், உங்கள் சொப்பனம், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் எல்லாம் மறவாமல் தவறாமல் கர்த்தர் நிச்சயமாய் நிறைவேற்றி தீர்க்கும் நாள். அல்லேலூயா. ஒரு காலத்தில் சொப்பனமாய் கொடுத்தார், ஒரு காலத்தில் தரிசனமாய் கொடுத்தார். உன் வாழ்க்கை இதுதான்பா, உன் குடும்பத்தை, உன் வாழ்க்கையை நான் இப்படிதான் மாற்ற போகிறேன். எல்லாரும் வயலில் அரிக்கட்டுகளை அறுத்தாலும், எல்லாருடைய அரிக்கட்டு கீழே கிடந்தாலும் உன் அரிக்கட்டு நிமிர்ந்து நிற்கும். சூரிய சந்திர நட்சத்திரம் உன்னை வணங்கும். இவ்வனமாய் நான் உன்னை மாற்ற போகிறேன் அப்படின்னு ஒரு தீர்க்கமாய் கர்த்தர் சொப்பனமாய் வாக்கு தத்தமாய் கொடுத்தார். ஆனா அந்த வாக்கு தத்தத்தை அழிக்க எத்தனை விதங்களில் சத்துரு எழும்பினா. நான் சொல்லட்டா, உங்களுக்கு ஒரு வாக்கு கர்த்தர் கொடுத்துட்டாருன்னா அந்த வாக்கு தத்தம் வந்த பின்பு சோதனைகள் பலத்த காற்றை போல இருந்தாலும், எவ்வளவு பெரிய புயலாக மாறினாலும், நான் சொல்லுவேன், அது ஒன்றும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களையோ திட்டத்தையோ ஒரு நாளும் மாற்ற முடியவே முடியாது. ஒன்று கொடுத்துட்டாருன்னா அது மறவாமல் தவறாமல் நிறைவேற்றியே தீர்ப்பார். உங்கள் தரிசனம், சொப்பனம், வாக்கு தத்தம் எல்லாம் தேவனால் மறவாமல் தவறாமல் நிறைவேறியே தீரும். அந்த நாள் வந்து விட்டது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா நல்ல கரங்களை உயர்த்தி சத்தமொழிலே சொல்வோமா? நல்ல விசுவாசிக்கிறதுக்கு ஏற்ற ஒரு அலையில சொல்வோமா? நம்ம எல்லாரும் அப்படி எழுத நிற்கலாம், எல்லாரும் அப்படி எழுத நிற்போம். அருமையான கர்த்தருடையவர்களே, நமக்கு தெரிந்த ஒரு பகுதி தான் யோசேப்பு பார்வோனுக்கு முன்பாக நிற்கும் போது 30 வயது உடையவனாயிருந்தான். 30 வயதுல பார்வோனுக்கு முன்பாய் நிற்கிறான் என்றால், அந்நிய மண்ணிலே அந்நிய தேசத்திலே அடிமையாய் 30 வயதுல நிற்கிறான் என்றால், தன்னுடைய வீட்டில் எத்தனை காலம் இருந்தான் என்றால் 17 வருஷம். 17 வருஷம் வரைக்கும் வீட்டில் சுகமான ஒரு வாழ்வு, நலமான ஒரு வாழ்வு, விடுதலையான ஒரு வாழ்வு. ஆனா அந்த 17 வருஷம் வயது முதல்
அந்த 30 வயது சந்திக்கும் வரைக்கும் 13 ஆண்டுகள் சொல்ல முடியாத போராட்டத்தின் காலம். தேவன் மறந்து விட்டாரோ என்று நினைக்கும் ஒரு காலம் யோசேப்பினுடைய வாழ்க்கையில. ஆனா நான் சொல்றேன், கர்த்தர் மறந்த காலம் அல்லது, கர்த்தரால் உதவி செய்ய முடியாமல் போன காலம் அல்லது. அந்த காலம் உன் வாழ்க்கையை வடிவமைக்கும் காலம், உன்னை உருவாக்கும் காலம். அது உன்னை உருவாக்க அவர் எடுத்துக்கொண்ட ஆயுள் தான் 13. உன்னை உருமாற்றுவதற்காக ஆண்டவர் உன்னை செதுக்கி 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 எடுத்துக்கொண்ட காலம் 13 ஆண்டுகள். உன்னை தயாராக்கும் காலம் அந்த 13 ஆண்டுகள். நீ ஒரு பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் தேசத்தை ஆளணுமே என்கிற அந்த நிலையில கொண்டு வருவதற்காக, உன்னை தயார்படுத்துவதற்காக தேவன் எடுத்துக்கொண்ட காலம் 13 ஆண்டுகள். அந்த 13 என்ன தெரியுமா? நீ அடிமையா இருந்து உயர்த்தப்படுகிற காலம். உன்னுடைய நிலையை மாற்றும், உன்னுடைய நிலை மாற்ற ஏற்படுத்தப்படுகிற காலம் அது. தேவனால் தேவனுடைய திட்டம் வெளிப்படுகிற காலம். உலகத்திற்கு தேவன் தயாரித்த தூதன் உருவான காலம் அது. பரிசுத்த வாழ்வின் சாட்சி நிரூபிக்கப்பட்ட காலம். மறக்கப்பட்டாலும் மறைக்கப்படாதவனாக அவனை மாற்றுவதற்காக தேவன் எடுத்துக்கொண்ட காலம். ஆனா நீ என்ன நினைக்கிற தெரியுமா? நல்ல வாக்குத்தத்தம் எனக்கு வந்தோம், கர்த்தர் என்னை மறந்துட்டாரோ, எனக்கு உதவி செய்யலையே, இன்னும் பொறுமையாய் இன்னும் தேவன் தாமதிக்கிறாரே. நான் சொல்லுவேன், 13 வருஷம் யோசேப்புடைய வாழ்க்கையில தாமதித்ததின் ரகசியம் என்ன தெரியுமா? அவனை ஒரு பெரிய மனிதனாய் மாற்றுவதற்காக. நீங்க தவறா புரிஞ்சு கொள்ளவே கூடாது. தேவ சித்தத்தை, தேவ நோக்கத்தை தவறா புரிஞ்சு கொள்ள கூடாது. அருமையான கர்த்தருடையவர்களே, எனவே தான் தேவனுடைய வழிகளிலே உண்மையாய் ஓடுகிற நம் ஒவ்வொருவருக்கும் இந்த பாதைகள் நிச்சயம் உண்டு. அதுக்காக 13 வருஷம் காத்திருக்கணுமா? அப்படி அல்ல. அது ஒவ்வொருவருக்கும் தேவன் அனுமதிக்கிற காலம். ஒருவேளை உனக்கு 2 வருஷமா இருக்கலாம், உனக்கு 5 வருஷமா இருக்கலாம். தேவன் அனுமதிக்கிற காலங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு. மோசே எடுத்துக்கிட்டீங்கன்னா 40 வருஷம் அவனை செதுக்கினார். 40 வருஷம் அவனை உருவாக்கினார். வனாந்திரத்தில் தனிமையில போட்டு வாதித்தார். அடுத்த 40 வருஷம் அவன் வல்ல ஊழியனாய் மாற்றப்பட்டார். நான் சொல்லுவேன், நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில இந்த பாதை வழிகள் உண்டு. முதலாவது, உயர்த்தப்படும் நாள், நிந்தை மாறும் நாள், இருளிலிருந்து வெளிச்சத்திற்குள்ளே வரும் நாள், கண்ணீர் கழிப்பாகும் நாள், தேவனால் நினைவுபடுத்தப்படும் நாள், உங்கள் தரிசனம் சொப்பனம் நிறைவேறும் நாள், மொத்தத்தில் உங்கள் பதில் எல்லாம் பதிலை பெற்றுக்கொள்ளும் நாள் உங்க வாழ்க்கையில வந்து விட்டது. இன்னும் கர்த்தர் காலம் தாமதிக்கிறது இல்லை. கர்த்தர், யோசேப்பின் கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில வெளிப்பட்டிருக்கிறார். நீங்க சொல்லணும், யோசேப்பின் தேவனே என்று சொல்லுங்க. உங்க வாழ்வில் எல்லாம் ஆச்சரியமாய் மாற்றப்பட போகிறது. விசுவாசிக்கிற தேவ பிள்ளைங்க எல்லாரும் எந்தெந்த வார்த்தைகள் உங்கள் இதயத்தை ஆழமாய் தொட்டதோ, எந்த வார்த்தை உங்களுடைய இருதயத்தில் பிரவேசித்து இருக்கிறதோ, அந்த தேவ வார்த்தைக்கு நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துக பார்க்கலாம்.
நல்ல ஸ்தோத்தரிங்க. ஸ்தோத்தரித்த கரங்களை தட்டுங்க நல்ல உற்சாகமாய். சின்ன பிள்ளைங்க, வாலிப தம்பிங்க, தங்கங்க, ஓ உங்களுடைய வாழ்க்கை மாற்றப்படும்படி, ஓ நம்முடைய குடும்ப சூழ்நிலை மாற்றப்படும்படி நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி ஓ ஹalleluya la rabashandaradi akaboribi anaba ஹalleluya 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 ஹalleluya. ஓ பரிசுத்தரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆவியானவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. இருள் வந்து என்னை சூழ்ந்த நேரத்திலே வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே, இருள் வந்து என்னை சூழ்ந்த நேரத்திலே வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே, மறந்தீரோ என்று நான் அழுதேன் ஐயா, மறந்தீரோ என்று நான் அழுதேன் ஐயா, மறப்பேனோ என்று சொல்லி அழைத்தீரையா, மறப்பேனோ என்று சொல்லி அழைத்தீரையா, மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மன்றியிடுவேன் ஓ மன்றியிடுவேன் பாதத்திலே, எபினேசரே ஆராதனை. ஓ எபினேசரே என் துணையாளரே ஆராதனை. கர்த்தர் உங்களுக்கு பதிலளிக்கும் நாள் வந்துவிட்டது. இந்த வினாடி தொடங்கி எதிர்பாருங்க, பெற்றுக்கொள்ளுங்க, தேவனை துதிங்க, சாட்சியிடுங்க, கர்த்தருக்காய் வாழுங்க.